ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு rapidtech. அடிக்கிற வெயிலுக்கு எல்லா இடத்துலையும் ஏசி தான் மாட்டணும் போல், அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அதை சமாளிக்க நம்மளுக்கு ஏசி வாங்கணும், ஆனால் அந்தளவு பட்ஜெட் இல்லை. ஸோ நம்ம ஒரு ஏர் கூலர் வாங்கியிருக்கோம். அந்த ஏர் கூலரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதான் அது ஓரியன்ட் கம்பெனியோட ஏர் கூலர் வாங்கியிருக்கோம். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது, இதோட யூசேஜ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போது ஏர் கூலரை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஏர் கூலரில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி ஊற்றுறதுக்கு இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வழியாக தண்ணி உள்ளே ஊற்றணும். வேறு ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு இங்கே ஒரு சின்ன டோர் கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஸ்பாஞ்ச் இருக்குது, அது வழியாக ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இது அப் டவுன், இந்த விண்டோட இந்த டோரோட ரொட்டேஷன் மாற்றுறதுக்கு இதில் ஆப்ஷன் இருக்குது. காற்று மேலே வரணும்னா அப் வைக்கணும், கீழே வரணும்னா டவுன் வைக்கலாம். வேறு இதில் இந்த ஃபேனோட ஸ்விங்கிங் மாற்றுறதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இதில் இருக்குது. அப்புறம் ஏரோட ஸ்பீடை கூட்டுறதுக்கு ஆஃப், ஹை, மீட், லோ அப்படின்னு 3 ஆப்ஷன் இதில் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இனி இதில் தண்ணி ஊற்றி இதை செக் பண்ணுவோம். ஓகே, ஏர் கூலரை ஆன் பண்ணியாச்சு. இதோட மொத்த கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 60 லிட்டர் இருக்குது. இதில் நம்ம செக்கிறதுக்கு கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கோம். வேறு ஃபேன் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இப்போ ஹையில் இருக்குது, ரொம்பவே நாய்ஸாக இருக்கும். இதில் ஏர் மேலே வேணால் அப் வச்சுக்கலாம், கீழேனா டவுன் வைக்கணும். இது அட்ஜஸ்ட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸ்பீடுனா காற்றோட தசை அங்கேயும் இங்கேயும் மாறும், ரைட் லெஃப்டாக மாறும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள்.